Good morning students. கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வேப்பரைசேஷன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2 types ஆஃப் வேப்பரைசேஷன், ஒன் பாய்லிங், another டைப் ஆஃப் எவாப்ரேஷன். ஸோ பாய்லிங் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பாய்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டர் ஹீட் பண்ணுறோம். அந்த ஹீட் அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிவிட்டு வாட்டர் வேப்பர் கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு சேஞ்சஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த பாய்லிங் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஹீட்டை நாம் தான் கொடுக்குறோம். ஸோ நாம் கொடுக்குற ஹீட்டு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், அதாவது 100 டிகிரி செல்சியஸை ரீச் ஆகும்போது தான் அது இந்த பாய்லிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த பாய்லிங் பாயிண்ட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அது வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஒரு லிக்விட் கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு மாறக்கூடிய ஒரு செயல் தான் பாய்லிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் மாலிகுல்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படிலாம் சேஞ்சஸ் ஆகுதுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதனுடைய கண்டினியூவாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் எவாப்ரேஷன். இந்த எவாப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அங்கே மேலே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அங்கே பாருங்கள். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் இருக்குது. இந்த வாட்டரில் வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் இருக்குது. இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே மூவிங்லேயே இருக்குது. அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மேற்பரப்பில் அந்த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை வாட்டருடைய சர்ஃபேஸுக்கு மேலே பாருங்கள், சில மாலிகுல்ஸ்லாம் அப்படியே மேல் நோக்கி அப்படியே போகுது. அதாவது வேப்பர் ஆகுதுங்கிறதுக்கு தான் அது மீனிங். அது இங்கே நம்ம எந்த ஹீட்டும் நம்ம கொடுக்கல, ஆனால் அது இயற்கையை நேச்சுரலாகவே இந்த நிகழ்வு நடக்குது. ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். டேக் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஆல் த வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் மூவிங் ஹியர் அண்ட் தேர் அட் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். soon as the arrows of the different lengths. அதாவது ஒரு பீக்கரில் நாம் வாட்டர் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் மூவிங் ஹியர் அப்படிங்கிறாங்க. அங்கே மூவிங்கில் இருக்குது, நகர்ந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. எப்படி அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, soon as the arrows of the different lengths, ஒவ்வொரு அந்த அம்புக்குறியும் ஒவ்வொரு திசையை நோக்கி வெவ்வேறு எதிராக சுற்றிக்கிட்டு இருக்குது, மூவிங்கில் இருக்குது, அங்கும் இங்குமா அப்படியே இருக்குது. Some of the molecules, especially at the surface, could be moving in the direction away from the liquid and have adequate energy to overcome the attractive forces, அதாவது surface tension of the liquid. Then that molecule will escape into the air. இப்போது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியில் இருக்குங்கிறத பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த மாலிகுல்ஸ், கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அப்படிங்கிறாங்க, எஸ்பெஷலி அட் த சர்ஃபேஸ், அதுக்கு நீர்ப்பரப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே குட் பி மூவிங் இன் எ டைரெக்ஷன் அவே ஃப்ரம் த லிக்விட் அண்ட் ஹாவ் அடிக்யூட் எனர்ஜி, ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை ஏற்றுக்கொண்டு இந்த மேல் நோக்கி, அதாவது காற்றை நோக்கி அப்படியே மேல் நோக்கி மூவ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே மூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதாவது நீர்ப்பரப்புக்கு மேலே, நீரினுடைய அந்த மேற்பரப்பில், அதுதான் சர்ஃபேஸுங்கிறாங்க, வாட்டர் சர்ஃபேஸ் சொல்லக்கூடிய மேலே ஒரு சிலது சம் மாலிகுல்ஸ் மட்டும் அந்த லிக்விடை விட்டு விலகி மேல் நோக்கி போகுது. அதாவது ஏரை அப்படியே ஏர் இருக்கிற டைரக்ஷனை நோக்கி அப்படியே மூவ் ஆகுது. அதாவது அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்கிறதுக்கு தாண்டி மேலே அப்படியே மூவ் ஆகிட்டு போடுது. Thus slowly and steadily the water molecules escape or set to evaporate and the water level in the glass decreases as the time passes. அதாவது என்ன ஆகுனா, இப்போ இந்த அந்த ஏரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் அந்த மாலிகுல்ஸ்லாம் அப்படியே மேல் நோக்கி அப்படியே வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகி அப்படியே அந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேல் நோக்கி போயிட்டுருக்கு. அவருக்கு அந்த எனர்ஜியும் தாண்டி, சர்ஃபேஸ் டென்சிட்டியும் தாண்டி அதோட மேல் நோக்கி அப்படியே போகுது. இதுதான் எவாப்ரேஷன். இங்கே இருக்கிறது அதுதான். இங்கே நம்ம ஹீட் எதுவும் நம்ம கொடுக்கல. அப்படியே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பீக்கரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரினுடைய லெவல் என்ன ஆகும், அப்படியே டிக்ரீசஸ்ங்கிறாங்க, குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாலிகுல்ஸ்லாம் அப்படியே மேல் நோக்கி அப்படியே மூவ் ஆகிட்டு போக என்ன ஆகும்னா, வாட்டர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும், டிக்ரீஸ் ஆகிட்டே வருங்கிறாங்க. ஸோ இது எவாப்ரேட் ஆகுது. நோட் பண்ணிங்கன்னா இதில் என்ன அப்படின்னா, நோட் that the temperature of the water did not rise to the level of boiling point of water. இங்கே நாம் அந்த வாட்டருக்கு நம்ம எந்த விதமான ஹீட் நம்ம கொடுக்கல.
அதாவது வாட்டருடைய அந்த டெம்பரேச்சர் கொதிக்கிற அளவுக்கு நம்ம டெம்பரேச்சர் நம்ம எதுவுமே அங்கே இன்க்ரீஸ் ஆகலை, எதுவுமே பண்ணலை. நார் வேர் தேர் எனி பப்புள்ஸ் ஃபார்ம்டு லைக் பாயிலிங். இப்போது நம்ம பாயிலிங்கில் பார்த்த மாதிரி பப்புள்ஸ் இங்கே தான் ஃபார்ம் ஆச்சா, அதெல்லாம் எதுவுமே ஆகலை. அந்த மாதிரி டெம்பரேச்சர் கொடுத்தோமா, அந்த டெம்பரேச்சர் எதுவும் கொடுக்கல, எதுவுமே நடக்கலை. ஆனால் இயல்பாக என்ன ஆகுது, நேச்சுரலாகவே வேப்பர் ஆகி அப்படியே மாலிகுல்ஸ் மூவ் ஆகி வாட்டர் வேப்பராக மேல் நோக்கி ஏரை நோக்கி, ஏர் எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷனை நோக்கி அப்படியே மூவ் ஆகி போகுது. ஸோ வாட்டர் லெவல் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சிம்பிள், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறது தான். சால்ட் பேன், உப்பளத்தில் இந்த சீ வாட்டர்லாம் வந்து உப்பளத்தில் ஊற்றி வச்சு என்னவாங்க, சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஹீட் என்ன செய்யுது, அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த வாட்டர் கண்டென்ட்டை மட்டும் என்ன செய்யுது, எவாப்ரேட் பண்ணி ஆவியாகி போயிடுது. மீதி இருக்கக்கூடிய அந்த சால்ட் அப்படிங்கிறத மட்டும் என்ன ஆகும், அப்படியே டெபாசிட் ஆகும். அதுதான் இங்கேயும் நடக்குது. ஸோ எவாப்ரேஷன் இஸ் த டெக்னிக் யூஸ்டு டு செப்பரேட் டிசால்வ்டு சாலிட்ஸ் ஃப்ரம் எ சாலிட் லிக்விட் மிக்சர். ஸோ இந்த மாதிரி எவாப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம எங்கே வந்து இது வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாலிட் லிக்விட், ஒரு லிக்விடில் ஒரு சாலிடு கரைஞ்சிருக்கணும். டிசால்வ்டு சாலிட்ஸ் ஃப்ரம் எ சாலிட் லிக்விட் மிக்சருங்கிறாங்க. ஒரு சாலிடு தண்ணியில் கரைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிக்சர்லேருந்து அந்த சாலிடை நாம் செப்பரேட் பண்ணுறதுக்கு எவாப்ரேஷனுங்கிற இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம். திரும்ப திரும்ப அதே தான் வருது. திஸ் இஸ் த டெக்னிக் யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் சால்ட் ஃப்ரம் சீ வாட்டர் இன் சால்ட் பேன். சால்ட் பேன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உப்பளம், கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறை. தமிழில் உப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சால்ட் பேன் பாத்தி மாதிரி கட்டி வச்சு அதில் வந்து கடல் நீரை வந்து அதுக்குள்ளே ரொப்பி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய பரப்பளவான ஒரு இடங்கள், பெரிய பரப்பளவு இல்லை ஒரு பெரிய இடங்களில் வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. சன்லேருந்து வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தில் படும்போது என்ன ஆகும்னா, அந்த அந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும் அப்படியே எவாப்ரேட் ஆகி மேலே அப்படியே போயிடும். அங்கே அந்த சால்ட் மட்டும் இருக்கும், அதை க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. இது நீங்கள் வந்து சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே நடக்கிறது எவாப்ரேஷன். shallow level, the sea water is impounded. Slowly the water evaporates due to action of sun. Ultimately salt deposits over the ground. We can understand. இதுதான் உங்களுக்கு வந்து கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முறை. அப்போது பரப்பளவு, நிலத்தில் வந்து பரப்பளவு அதிகமாக இருக்கக்கூடிய பரப்பளவில் கடல் நீரை வந்து அப்படியே ஊற்றிடுவாங்க. அதுதான் உப்பளம் சொல்கிறது, அதாவது சால்ட் பேன். அப்போ சன்லேருந்து வரக்கூடிய ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த வாட்டர் மேலே படும்போது என்ன ஆகணும், அப்படியே ஹீட்டாகி அது இருக்கக்கூடிய வேப்பராகி அப்படியே வாட்டர் வேப்பராகி போயிடும். சால்ட் அப்படிங்கிறது மட்டும் டெபாசிட் ஆகும், அங்கே அந்த நிலத்தில் அப்படியே படிஞ்சிடும். அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து நம்ம வந்து ஈஸியாக இந்த எவாப்ரேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணி பிரிக்கலாம். எவாப்ரேஷன் மேக்ஸ் யூஸ் த ஃபேக்ட் தட் த சால்வெண்ட் இன் எ சொல்யூஷன் கேன் வேப்பரைஸ் அட் எனி டெம்பரேச்சர். ஒரு சால்வெண்ட், ஒரு சொல்யூஷன் இருக்கக்கூடிய சால்வெண்ட், அதாவது கரைக்கக்கூடியது சால்வெண்ட். வாட்டர் இஸ் ஏ சால்வெண்ட், பெஸ்ட் சால்வெண்ட். ஸோ அது என்ன செய்யும், எந்த விதமான டெம்பரேச்சர்லையும் என்ன செய்யும், ஒரு சால்வெண்ட்டை அதிகமான எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் சரி அது எவாப்ரேட் ஆகி அங்கே கூடிய சாலிடை டெபாசிட் பண்ணும், பிரித்து எடுக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ லீவிங் பிஹைண்ட் த ரெசிடியூ ஆஃப் த சாலிட் தட் வாஸ் டிசால்வ் இன் ஏ லிக்விட். அப்போது அதுக்கூடிய சாலிடை விட்டுட்டு அந்த லிக்விட், அந்த சால்வெண்ட் மட்டும் எவாப்ரேஷன் ஆகிடும். ஸோ அது மாதிரி இந்த எவாப்ரேட் அப்படிங்கிறது நம்ம உப்பளம் சொல்லக்கூடிய சால்ட் பேன் நடக்கக்கூடிய ஒரு செயல். அதே மாதிரி துணியை ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, கிளாத்தை ட்ரை பண்ணுறதுக்கு சன்லைட்டில் தான் வைக்கிறாங்க. துணியை துவைச்சி வாஷ் பண்ணி வெயிலில் காய வைக்கிறோம் இல்லையா, அங்கே கூடிய அந்த துணி கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் என்ன ஆகும், சன்லேருந்து வரக்கூடிய ஹீட்டு அப்சர்வ் பண்ணி எவாப்ரேட் ஆகிடுது. ஸோ கிளாத்து ட்ரை ஆகுது. ஸோ அதுவும் எவாப்ரேஷன் தான். கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்ரம் ட்ரையிங் கிளாத்ஸ் டு ட்ரையிங் ஃபிஷ் எவாப்ரேஷன் இஸ் யூஸ்டு. ட்ரையிங் ஃபிஷ்ஷுங்க ஒன்று தெரியும். மீன்கள்லாம் என்ன செய்வாங்க, ஒரு கொடியில் வந்து வெயிலில் வந்து காய வைப்பாங்க, சன்லைட்டில் வந்து படுற மாதிரி வைப்பாங்க. அப்போது அதுக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் பூரா அப்படியே டெய்லியும் வைக்க என்ன ஆகும், அப்படியே என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகி பூரா ட்ரை ஆகி போயிடும், கருவாடு மாறிடும். அதுதான் நடத்துதாங்க. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு இயல்பாக நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு செயல் இது எல்லாமே. ஸோ எவாப்ரேஷனுங்கிறது இதுதான். அந்த பிக்சரில் கொடுத்துப்பாங்க பாருங்கள்.
சோலார் ஹீட்டிங், அதாவது சூரிய வெளிச்சத்தில் வரக்கூடிய வெப்பநிலையினால் இங்கே சால்ட் வாட்டர், இங்கே வந்து பிரைன் உங்களுக்கு BRINE பிரைன் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் சோடியம் குளோரைடு, செறிவு மிக்க சோடியம் குளோரைடு, அதாவது உப்பு நீர், கடல் நீர், வேற ஒன்றும் இல்லை. அப்போது அங்கே லிக்விடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் எப்படி இருக்குது, எவாப்ரேஷன் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகி மேல் நோக்கி போகக்கூடியது வாட்டர் வேப்பர், தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடியது வாட்டர், ரெண்டுமே என்னது தான், H2O தான். ஸோ வேப்பர் ஆஸ் H2O எஸ்கேப்ஸ் பிரெயின், உப்பு தண்ணியிலிருந்து அந்த H2O அப்படிங்கிறது மட்டும் வேப்பராகி மேலே அப்படியே மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே மாலிகுல்ஸினுடைய அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ளூவாக இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இல்லையா. அந்த 2 எல்லோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் வந்து 2 ஹைட்ரஜன் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் H2O அப்படியே மேலே போகுது. அது வந்து ஒவ்வொன்றும் H2O வாட்டர் மாலிகுல்ஸ். ஸோ இது வந்து எவாப்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ பாயிலிங் அப்படிங்கிறது பார்த்தாச்சு, எவாப்ரேஷன் பார்த்தாச்சு. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா லிக்விட் கேஸாக கன்வெர்ட் ஆகுது, கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. வாட்டர் வேப்பராக சேஞ்சஸ் ஆகுது. இரண்டு ஒன்று. பாயிலிங்கில் பபுள்ஸ் ஃபார்ம் ஆச்சு, இங்கே பபுள்ஸ் ஃபார்ம் ஆகலை, ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா அங்கே டெம்பரேச்சரை நாம் வந்து கொடுக்குறோம், ஹீட்டை கொடுக்குறோம், அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸை ரீச் ஆகும்போது பாயில் ஆகி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. இங்கே வந்து நம்ம ஹீட் நம்ம கொடுக்கல, இது நேச்சுரல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டுத்துக்கும் உடைய டிஃப்ரென்சஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்டிவிட்டி 2ல் அப்படியே கவனிச்சுக்கோங்க. ஆக்டிவிட்டி 2ல் பார்த்தீங்கன்னா இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து பார்த்த ஒரு ஆக்டிவிட்டி தான். இங்கே சேம் ஷேப்டு கிளாஸஸ் 2 எடுத்துக்கணும். ஒரே மாதிரியான கிளாஸ் 2 ஈக்குவலாக வந்து வாட்டரை வந்து நம்ம அதில் வந்து ஒரே பைப்பில் பிடிச்ச வாட்டர் ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் வச்சுட்டோம். ஒரு கிளாஸை வந்து என்ன செய்கிறேன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், we kept one under the hot sun and other under the shadow. ஒரு கிளாஸை வந்து சன் அதாவது சூரிய வெளிச்சத்தில் வச்சிடணும், இன்னொரு கிளாஸை வந்து ஷேடோ நிழலில் வச்சிடணும். ஆஃப்டர் 3 to 4 hours, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஒரு கிளாஸை வந்து வெயில்லையும் ஒரு கிளாஸை வந்து நிழல்லையும் வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வேப்பர் ஆகிருக்கும். எது வேப்பர் ஆகும் அப்படின்னா வெயிலில் வச்சோம் இல்லையா, சன்லைட்டில் வச்சோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய கிளாஸினுடைய லெவல் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா அது எவாப்ரேஷனாக ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எவாப்ரேட் ஆகி மேல் நோக்கி போயிருக்கும். இப்போ நம்ம ஷேடோவில் வச்சோம் இல்லையா, நிழலில் வச்சோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது, ஏற்கனவே வச்ச அளவு தான் அப்படி இருந்திருக்கும். ஸோ என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இன்க்ரீசஸ் வித் ரைசிங் டெம்பரேச்சர். வெப்பநிலை அதிகரிக்கும் போது எவாப்ரேட் ஆகக்கூடிய அதுவும் இன்க்ரீஸ் ஆகும், சீக்கிரமாக வேகமாக ஸ்பீடாக வந்து எவாப்ரேஷன் ஆகும், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டி 3 பாருங்கள், டேக் 2 பாண்ட்ஸ், ஒன் வைட் அண்ட் அனதர் நேரோ. அதாவது ஒரு கிண்ணம், 2 கிண்ணம், ஒரு கிண்ணத்தினுடைய வாய் வந்து பார்த்திங்கன்னா வைடு அகலமாக இருக்கும், இன்னொரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா வாய் வந்து குறுகலாக இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கிண்ணம் வந்து அகலமாகவும் ஒரு கிண்ணம் வந்து குறுகலாகவும் இருக்குது. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. 2 கிண்ணத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னா எந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே வச்சாச்சு. ஒரு கிண்ணத்தினுடைய வாய் குறுகலாகவும் ஒரு கிண்ணத்தினுடைய வாய் வந்து பார்த்திங்கன்னா அகலமாகவும் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்து சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கோம், கொதிக்க சுடு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். இப்போது எந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் சீக்கிரமாக குளிர்ச்சி அடையும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, வாய் குறுகலாக இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து குளிர்ச்சி அடைஞ்சிருக்காது. வாய் அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக குளிர்ச்சி அடைஞ்சிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா பரப்பளவு தான் அதிகம், அங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி. அகலமாக இருக்கும்போது காற்று உள்ளே வர்றதுக்கு அதிகமாக டைம் கிடைக்குது. சர்ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது ஈஸியாக காற்றடிக்கும் போது என்ன செய்யும், சீக்கிரமாக வந்து அந்த ஹாட் வாட்டர் வந்து என்ன சீக்கிரமாக வந்து அந்த ஹாட் வந்து குறைஞ்சிரும், சூடு குறைஞ்சிரும். வாய் குறுகலாக இருக்கிற வந்து காற்று உள்ளே அதிகம் போக முடியாது இல்லையா, அப்போ வந்து அது சூடு வந்து குறையிறதுக்கு இன்னும் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மோர் த சர்ஃபேஸ் ஏரியா த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இஸ் மோர். அப்போது
மோர் த சர்ஃபேஸ் ஏரியா, பரப்பளவு அதிகமாக இருக்கும்போது சீக்கிரம் என்ன ஆகும், எவாப்ரேட் சீக்கிரமாகிடும். ஸோ இதுவும் எவாப்ரேஷன் தான். ஃப்ரம் திஸ் கேன் யூ கெஸ், அது சொல்லியாச்சு உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், greater the surface of the conversion of a liquid, more molecules are available for evaporation. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஆக்டிவிட்டி 4, டேக் சுகர் சொல்யூஷன் இன் ஏ ஷெலோ ப்ராட் பவுல். இது என்ன அப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் வந்து சுகர் சொல்யூஷன், சர்க்கரை கரைசல், தண்ணியில் வந்து சர்க்கரை கரைச்சல்னா சுகர் சொல்யூஷன், அதை எடுத்தாச்சு, சன்லைட்டில் வச்சாச்சு, ஒரு சில மணி நேரங்கள் அப்படியே வச்சாச்சு. அந்த சன்லைட் படுற மாதிரி, அந்த சுகர் சொல்யூஷன் மேலே படுற மாதிரி அப்படியே வச்சுட்டோம். என்ன ஆகும், ஒரு நாள் பூரா கூட விட்டுறலாம், நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலே இருக்கட்டும். அப்போ அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா அந்த சுகர் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும் ஆவியாகி போயிருக்கும், எவாப்ரேஷன் ஆகி போயிருக்கும். அதுக்குள்ளே கரைஞ்சிருந்த அந்த சுகர் மட்டும் அப்படியே அங்கே கிறிஸ்டலாக அப்படியே இந்த பவுல்லையே இருக்கும். இது நம்ம உப்பளம் பார்த்தது தான், சால்ட் பண்ணி அதே தான் நடக்குது. நீங்கள் தண்ணியில் உப்பை கரைச்சி ஒரு நாள் பூரா வெயிலில் வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி பூரா வேப்பராகி போயிருக்கும், சால்ட்டு மட்டும் அப்படியே இருக்கும். அதே தான் இங்கே சுகர் வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க வாட்டரில், சுகர் சொல்யூஷன் ஆகிடுச்சு. ஒரு நாள் பூரா சன்லைட்டில் வைக்கும்போது என்ன ஆகும், அந்த ஹீட் பூரா அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணி என்ன ஆகும், வாட்டர் பூரா வேப்பராகி போயிடுச்சு, சுகர் மட்டுங்க பவுலில் டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எவாப்ரேஷன் இஸ் ஒரு ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் அக்யூர்ஸ் ஒன்லி த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட். எவாப்ரேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு செயல். இன்னொரு விஷயம், இது சர்ஃபேஸ் ஒன்லி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட், திரவத்திற்கு மேற்பரப்பில் நடக்கக்கூடிய ஒரு செயல். திரவத்துக்கு உள்ள இல்லை, திரவத்துக்கு மேலே நடக்கிறது. திரவத்துக்கு உள்ள, லிக்விடுக்கு உள்ள அந்த மாலிகுல்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட்லாம் மாறக்கூடியதுங்கன்னா நீங்கள் பாயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து ஒன்லி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட், திரவத்தினுடைய புறப்பரப்பில் நடக்கக்கூடிய ஒரு செயல். ஸோ இங்கேயும் இதான் நடக்குது. ஸோ எவாப்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, பாயிலிங் அப்படின்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவிட்டி 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒரு தடவை இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ரீட் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.